ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆக மாதிரி போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க. வாங்கலேரியோட நம்ம ஹீரோவுக்கும் அதுவும் சாச்சுவனோட நம்ம ஹீரோயினுக்கும் அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போகையில் நம்ம தைலாண்ட் பயபுல இறந்து அங்கே இம்மார்ட்டல் வேர்ல்டுக்கு போய் அதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்ட அப்படின்னு அவளை மறுபடியும் இங்கே அமுச்சு வச்சுருக்காங்க. நம்ம ட்ராகன் பைப்லையும் ஜூலி பைப்லையும் சேர்ந்துக்கிட்டு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்கே நிறைய விதைகள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த விதைகள்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க? அதாவது இந்த விதைகளை வச்சுலாம் கல்யாணம் பண்ணால் எந்த ஒரு தீய சக்தியும் வராது, அவங்க வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் அப்படிங்கிறப்ப சேச்சா எங்கள் இதில் தான் அப்படியே கிடையாது. எங்கள் ட்ராகனோட ஒரு எலும்பு எடுத்து இன்னொரு ட்ராகன்கிட்ட கொடுத்துருவோம். அது என்னது, ட்ராகனோட எலும்பு எடுத்து கொடுப்பீங்களா? இதெல்லாம் ரொம்ப மோசமாக இல்லை? இல்லை, அது மோசம்னு சொல்ல முடியாது. அது ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஐ டு ஐ கான்டாக்ட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே ஜூலியும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறா. அப்படியே சரி இந்த கதையெல்லாம் இப்போ எதுக்கு நமக்கு, நான் போயிட்டு கல்யாணம் உண்டான வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் நம்ம ஹீரோயினுக்கு எங்கே சுற்றியுமே நகை கிடைக்கல. அவள் எதிர்பார்த்த மாதிரி நகையும் கிடைக்கல. அதனால லேடி வாங்க இருந்துக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற நகை, அதுக்கப்புறம் ஹேர் பின்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு போட்டு விட்டு அவங்க கையை பிடிச்சி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பழகி இருந்தாலும் நாளையிலேருந்து நீயும் நானும் உறவுக்காரங்களா ஆக போகிறோம். இனிமேல் நமக்குள்ளே எதுக்கு இந்த டிஃப்ரென்ஸு? அதனால் நீ எப்பவும் போல் என்கிட்ட என்ன வேணாலும் உரிமையாக கேளு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி சாச்சுவானையும் நம்ம ஹீரோவையும் காட்டினா அவன் இருந்துக்கிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தனக்கு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறப்ப, நாம் 2 பேரும் உறவுக்காரங்களாக ஆக போகிறோம். இங்கே இந்த சிட்டிக்கு நீ புது ஆளாக இருக்கலாம், ஆனால் போக போக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட ஃப்ரெண்ட்ஸாக ஆகிக்கிறது தானே நல்லது. உன்னை பார்த்தா எப்பவும் தனிமையாகவே இருந்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய லைஃப்பில் நீ பிரதராக வந்த, அப்படி இருந்தும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக பேசும்போது ஹீரோவும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறான். அதனால் ஹீரோயினும் ஒரு இடத்துல தனியாக உட்காந்துருக்கா, ஹீரோவும் ஒரு இடத்துல போய் தனியாக உட்காந்துருக்காங்க. என்ன நீங்கள் வந்து தனியாக உட்காந்துருக்க? இல்லை, நான் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கிறேன், அதனால தான். நீ மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கோச்சிட்டு பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் இருந்துட்டு, இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு என்னமோ நாம் வந்துட்டு கொஞ்சம் தப்பு பண்ணுறோமோன்னு தோணுது. லேடி வாங்க இருந்துக்கிட்டு அவ்வளோ உரிமையாக என்கிட்ட பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாச்சுவானும் என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி உரிமையாக பேசி பழகும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நாம் 2 பேரும் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரியே இருக்குது. அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. நாம் வந்துட்டு அந்த ஃபேட்டை இது பண்ண தானே நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ ஃபேரி, என்னை பொறுத்த வரைக்கும் மூன்லாடு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மறந்துடுவோம். இப்போ 2 பேருமே மனுஷங்க வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் நம்ம ரியாலிட்டியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணி சாச்சுவானை தான் காமிக்கிறாங்க. சாச்சுவான் இருந்துட்டு நம்ம டைலான் தான் இப்போ வேறு மாதிரி இங்கே வந்திருக்கால. இப்போ வந்துட்டு அவனை போய் கட்டி பிடிச்சோன்னே நம்ம டைலானுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. என்னப்பா நீ ஆளையே காணோம், என்னோட எல்லா இடத்துலையுமே நீ இருந்திருக்க, கல்யாணத்துலேயும் நீ இருந்து தானே ஆகணும், நம்ம 2 பேரும் பிரதர்ஸ் மாதிரில பழகிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப அந்த கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துருக்கும்போது பட்டுன்னு கட்டு பிடிச்சிட்றா டைலானு. என்னாச்சு, எதுக்கு நீ இப்போ கட்டி பிடிச்சலாம் இருக்க? ஓ, நாம் 2 பேரும் பிரிஞ்சு போகிறோம் அப்படிங்கிறதாலயா? கவலைப்படாத கவலைப்படாத, நம்ம சொந்தத்திலே ஏதாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். சரி சரி, அது இல்லை, அவளோட ட்ரெஸ்ஸிங்கை மாறி வந்துச்சுல, அதில் இந்த ஒரே ஒரு அந்த கல் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, அதை கொண்டு அவளோட க்ரௌனில் கொடுத்தினா அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டைலான ஒரு வேலை சொல்லி அமுச்சு வைக்கிறான். அங்கே போகும்போது லேடி வாங்க வேறு வந்துடுறாங்க. அப்படி வாங்க வரும்பொழுது இவன் என்ன யோசிச்சுட்டு டைலான் அங்கே போயிருக்கானா, ஹீரோயின்கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லி இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவள் போயிருக்கா. அங்கே லேடி வாங்க வேறு வராங்களா, அவங்களும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு அந்த டைலானுக்கு உண்டான ஆட்டிடியூடாக நடந்துக்கிட்டு, நீ என்ன பிளான் பண்ணிகிட்ருக்க, எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஐ லேடி டைலாங்னானே நீங்கள் வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா அப்படின்ட்டு கட்டி பிடிச்சி, எதுக்கு இப்போ கட்டி பிடிச்சி கொஞ்சிட்ருக்க? இல்லை இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இம்மார்ட்டல் வேர்ல்ட்ஸில் இருக்கிற பொண்ணை நான் பார்க்குறேன்னா அதனால. சரி, என்ன நடந்துட்டுருக்கு இங்கே, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போது நீங்கள் எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க? நான் எதுக்காக வந்திருக்கேன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன் ஏன் அப்படி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? அதை விடு, ஃபேட்டில் என்ன சொல்லியிருந்தது, இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஆளை சந்திப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவரோட கையாலேயே இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஃபேட்டு. இதெல்லாம் நடக்குமா? இப்போ நீங்கள் 2 பேரும் மாறி மாறி கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. இதில் எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இங்கே எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு தெரியுமா? சாச்சுவானுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் நீ ஏன் இப்படி தயங்கி தயங்கி இருக்க அப்படிங்கிறப்ப, கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம மாஸ்க் மேன் வந்துடுறான். அவரும் வந்து ஹெல்ப் பண்ணுறங்கிற மாதிரி நல்ல மாதிரி வந்து நடிக்க வரான். உனக்காக சாச்சுவான் என்னென்ன
பண்ணியிருக்கான் தெரியுமா? அ உன்ன நீ மட்டும் தான் அவன லவ் பண்ணிட்டு இருக்கன்னு நெனச்சியா? அவன் உனக்காக என்னென்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? உன்ன பார்த்ததுலேருந்து, அங்க ஆர்க்யூ பண்ணதுலேருந்து, ஏன் அங்க இம்மார்ட்டல் வேர்ல்டுலேருந்து அவன் செத்து போனது மொதற்கொண்டு உனக்காக தான். இதுக்கப்புறமும் நீ என்ன பிளான்ல இருக்க? அவன் வந்துட்டு அந்த மூன் லார்டு வந்துட்டு எதுக்காக உன் கூட இங்க வந்திருக்கான்னு நெனைக்கிற? உன்கிட்ட கேட்டப்ப அவன் உண்மைய சொன்னானா? அவன் அந்த அவங்களோட வீரர்கள ரிலீஸ் பண்ணணும். அதுக்காக சிடி உமனோட ஆவி வேணும். அதுக்காக தான் இவ்வளோ பிளான் போட்டு இங்க வந்திருக்கான். உண்மையிலேயே அவன் அதுக்காக தான் வந்திருக்கானா? கண்டிப்பா இத உன்ட்ட சொல்லியிருக்க மாட்டான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் ஒரு பிளான் சொல்றேன். இது வந்துட்டு நான் ஒரு பாய்சன் குடுக்குறேன். அது வந்துட்டு தற்காலிகமா அவனோட பவர கண்ட்ரோல் பண்ணும். அந்த நேரத்தில நாம 2 பேத்தையுமே காப்பாத்தி இங்கேருந்து கூட்டு போலாம். இத மட்டும் பண்ணு. ஏன்னா, நீ தான் அவன்கிட்ட க்ளோஸா போகக்கூடிய ஒரே ஒரு ஆள் அப்படிங்கிற மாரி சொல்லி, அவன் ஒரு பாய்சன குடுக்குறான். ஆனா, அந்த பாய்சன் குடுக்குறப்ப கரெக்ட்டா அந்த மணி வந்துட்டு கீழ விழுது. அந்த மணிய எடுத்து அவ கையில குடுத்துட்டு, "உன்ன நம்பி தான் இங்க எல்லாமே இருக்கு. கொஞ்சம் கூட சொதப்பாம இத பண்ணிடு" அப்படிங்கிற மாரி தான் சொல்லி அனுப்புறான். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேத்துக்குமே கல்யாணம் நடக்குது. லேடி வாங்கும் நம்ம சேச்சானும் ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. ஆனா, இவங்க 2 பேர் ஃபேஸ்ல அந்த ஹேப்பினஸ் சுத்தமா இல்லவே இல்ல. அதுக்கப்புறம் அங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வேற ரெடி பண்ணியிருக்காய்ங்க. நம்ம சேச்சுவான் போயிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின தேடிட்டு போகும்போது, அங்க இருக்கிறது லேடி வாங்கு. ஐயய்யோ! குடி போதையில ரூம் மாரி வந்துட்டோமே அப்படின்னு அவன் வழக்கம் போல புலம்பிக்கிட்டே போறான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த சிச்சுவேஷன்ல ஹீரோ ஒண்ணு சொல்றான். பாத்தியா? இங்க பனி பொழியுது. இதே மாரி இரவு நேரத்தில நம்ம லாஸ்ட்டா எப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்? அந்த மின்னலுக்காக. நம்ம 2 பேரும் உம்மா குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது இல்லாம எனக்கு வேற கல்யாணம் வேற ஆயிப்போச்சு. எப்படி இருந்தாலும் கல்யாணம் கல்யாணம் தானே! அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, என்கிட்ட நீங்க எதையாவது மறைக்க விரும்புறீங்களா? இங்க எதுக்காவது நீங்க வந்திருக்கீங்களா? அந்த உண்மைய என்ட்ட மறைக்கிறீங்களா? அப்படிங்கிறப்ப, அப்ப கூட அவன் உண்மைய சொல்லாம பொய் சொல்றது அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. அப்போ இப்ப கூட என்கிட்ட நீ உண்மைய சொல்ல மாட்டல்ல? நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். யார் சொன்னா உன்கிட்ட? டிராகன் சொன்னானா? யாருமே என்கிட்ட சொல்லல. ஆனா நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணல்ல. இந்த மாரி என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு நீ என்ட்ட ப்ராமிஸ் பண்ணல. அப்புறம் ஏன் இப்ப நீ இப்படி பண்ணியிருக்க? எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே சுத்தமா ஒண்ணும் புரியல. இங்க பாரு, நான் உன்ட்ட ப்ராமிஸ் பண்றதும், பண்ணாததும் அடுத்த கட்ட விஷயம். ஆனா, அவ்வளோ பேர நான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கடமையில இருக்கேன். அத ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அங்க கட் பண்ணி நம்ம பிளாக் லேடியும், நம்ம மாஸ்க் மேனையும் தான் காமிக்கிறாங்க. சப்போஸ் நீங்க போட்ட பிளான்ல அவ பாய்சன குடுக்காம போயிட்டான்னா என்ன பண்றது மாஸ்டர்? அப்படிங்கும்போது, அந்த பாய்சனுங்கிறது ஒரு கண் துடைப்பு வேல தான். நான் வேற இதில பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி, அந்த ஒரு முத்து மாரி கீழ விழுந்திருக்கும்ல, அத அவன் எடுத்து குடுத்துருப்பான்ல. அதில வந்துட்டு தீய சக்திய கொண்டு போய் குடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம, இந்த கொஞ்சம் போன எபிசோட்ல 3000 பேத்த கொன்னு ஸ்பிரிட் எடுத்திருப்பான்ல, அது தீய ஆவிக்கு கிடையாது. இங்க ஹீரோவுக்கு எதிரா யூஸ் பண்ண தான். அதனால இங்க வேற மாரி பிளான் போயிட்டுருக்க நேரம், அங்க வந்துட்டு ஃப்ளூட் வாசிச்சு, நம்ம லேடி வாங்க அவன் பக்கம் இழுக்குறான். அவன் பக்கம் இழுத்தது மட்டும் இல்லாம, அவங்க மேல வந்துட்டு அந்த ஸ்பிரிட்ட பரப்பி விட்டுர்றான். அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு வருத்தம் இவன் பொய் சொல்ட்டானே அப்டின்ட்டு. அவன் பொய் சொன்னாலும் அவன் மேல கோவப்பட முடியல. ஏன்னா, அவனோட நியாயமும் நியாயமான விஷயம் தான். இவன் வந்துட்டு ஆசைப்படுறதும், இம்மார்ட்டல் யாரும் இறக்கக்கூடாதுங்கிறதும் நியாயமான விஷயம் தான். இப்டி நியாயமான விஷயங்கள் இருக்கும்போது, நான் இப்ப என்ன முடிவு எடுக்கிறது அப்டின்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன் அப்டிங்கிற மாரி, அவ ரொம்ப ஃபீல் பண்ட்டு, அழாத குரல்ல தான் அழுதுகிட்டு இருக்கா. "ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது" அப்டிங்கிற மாரி ஹீரோ தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அந்த நேரத்துல நாம டைலான் வந்துட்டு அவளோட உருவத்துல வந்துட்டு சாச்சோன பார்க்க வரா. சாச்சோன பார்க்க வந்தோனே, "ஏய் என்ன கிரிக்கெட்டு இந்த மாரி மாறி நிக்கிற? இல்ல கேர்லா மாறி நிக்கிற?" "இதுதான் என்னோட உண்மையான உருவம். நான் கிரிக்கெட்டும் கிடையாது. நான் வந்து டைலான். என்ன பேரெல்லாம் மாத்தி வச்சிருக்கியா?" "அதெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. இதுதான் உண்மை. இந்த கல்யாணம் எல்லாம் ஃபேக்கு. நானே ஃபேக்கு. அது மட்டும் இல்லாம உன்ன கல்யாணம் பண்ணிட்டவங்களும் ஃபேக்கு. அந்த வந்திருக்கான ஒருவனோட ப்ரோ அவனும் ஃபேக்கான ஆள் தான்." அப்படிங்கிறப்ப, "என்ன உளறிட்டு இருக்க? பொய் சொல்லிட்டு இருக்கியா? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா?" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, "அதெல்லாம் ஒண்ணும் ஆகல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க வந்துட்டு லேடி வாங்க அந்த ஸ்பிரிட்டால பாதிக்கப்பட்டு, அவங்க ஒரு இல்யூஷனால கரெக்ட்டா கத்தி எடுத்துட்டு வராங்க. ஐயய்யோ! இவங்க டார்க் மேஜிக்கால பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படின்ட்டு, டைலான் வந்துட்டு சக்திய பயன்படுத்தி அவங்கள அட்டாக் பண்ண பார்க்குறா. ஆனா, அது டார்க் மேஜிக்கோட இவனோட சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால, அவன் உடனே என்ன பண்றாங்கன்னா, கத்தி எடுத்து டைலான குத்த வராய்ங்க. குறுக்க நம்ம சாச்சுவான் உள்ள பூந்து
கத்தி குத்த வைக்கிறான். அதே நேரம் இங்க ஹீரோயின்ட்ட அந்த பிளாக் ஸ்பிரிட் வந்துட்டு அவள சுத்தி வர ஆரம்பிச்சுருது. உடனே அவ சொல்றா, "இதுக்குள்ள வராத, இதுக்குள்ள வராத" அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ கேட்பானா? அவள காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பிரிட்டோட எல்லாத்தையுமே சண்டை போட்டுக்கிட்டு உள்ள நுழைய பார்த்துட்டு இருக்கான். அங்க பார்த்தா டைலான் கத்தி கதறிட்டு இருக்கா. "நீ தான் காட் ஆஃப் வார். நீ என் கூட வந்திருக்க இப்படி ஆயிருக்காதுல்ல" அப்படின்ட்டு அவ கத்தி கத்திட்டு இருக்கும்போது, "நீ நினைக்கிற மாரி நான் காட் ஆஃப் வார் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் ரின்சியான்" அப்படின்னு அவன் அப்படியே அங்கே இறந்து போகிறான். அங்கே பார்த்தா ஹீரோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்பிரிட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு உள்ளே போய் நிற்கும்போது, "உனக்கு ஒன்றும் ஆகலையே, உனக்கு ஒன்றும் ஆகலையே, எனக்கு எதுவும் ஆகலை, எனக்கு எதுவும் ஆகலை. ஆமாம், இந்த விஷம் கொடுத்தது ஓகே. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் ஸ்பிரிட் எதில் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப அவன் உண்மையை சொல்லிடுறா. இந்த மாதிரி சாச்சோனோட ஃப்ரெண்டு தான் வந்தாங்க கொடுத்தாங்க அப்படிங்கும்போது, லேடி வாங்கோட ஒரே ஒரு அசிஸ்டண்ட் அவன் தான். நான் அவனை தேடி போகிறேன் அப்படின்னு அவன் தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தா டைலான் வந்துட்டு ஹீரோவுக்கு தெரியாமல் சாச்சோன் பாடியை மறைச்சு வச்சிட்டு இருக்கா. உடனே டிராகன் பயபுல வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட தான் சொல்கிறான், "மாஸ்டர், நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க. இந்த நிலமையில நீங்கள் போகிறது சரி வராது. நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, இப்போதைக்கு நமக்கு லேடி வாங்கோட ஆவி தேவை. இல்லைனா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நீ போயிட்டு அவங்கள தேடு, நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் தேடி போகிறான். அங்கே பார்த்தா லேடி வாங் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தேடி போயிட்டுருக்காங்க. ஹீரோயினை தேடி போயிட்டுருக்கோன்னு அவங்களுக்கு எப்படி இல்யூஷன் வருதுன்னா, நம்ம ஹீரோவை இவங்க கிட்ட இருந்துட்டு அவள் பறிச்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு இல்யூஷன் வருது. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணிட்டு அவன் மேலே ஏறி உக்காந்துட்டு, "எப்படி அவனை என்கிட்ட கொடுத்துட்டு தான் நீ போகணும், எப்படி நீ அவனை எடுத்துகிட்டு போவ" அப்படிங்கிற மாதிரி அப்படியே கத்தி எடுத்து கரெக்டாக நம்ம ஹீரோயினை குத்துற மாதிரி போயிடறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.